100 போட்டு சண்டை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இல்லை என்ன தெரியுமா, எல்லாரும் போய் ஒயின் ஷாப்புக்கு போனால் டே எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டு எதுக்குடா, அது வேணாம் நம்ம பெட்ரோல் பூச்ச கடா. முருகா கடா எல்லாரும் காசை போடு, டே ஒன்றும் இல்லைடா அவன் பேர் முருகா என்ன மொத்தமாக காசை கொடுத்து விட்ருவாங்க. எனக்கு 18:48 இந்த ஒரு ஆள் தான் போவேன். 18:48 எனக்கு பக்காடி லெமன் ஒரு பீர் கொண்டு வந்து வந்துட்டேன், பொரிச்ச முட்டை அவனுக்கு ஒரு ஆம்பளைட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. இந்த காசை வாங்கிட்டு போகிறவன் காலை என்பியூட்டில் போவேன், திட்டுன்னு போவேன். இவங்க 10 பேர் வாங்கிட்டு வர சொன்னேன் பூரா வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. திட்டுன்னு கேட்டால் ஓடுவாங்க ரோட்டுக்கு, நம்மளை வந்துட்டேன் போலையே ஆளை காணோம். அப்படியே அரை மணி நேரம் ஆகும். இங்கே டயத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12 மணி கடை வந்துருப்பாங்க. காசை நேரம் உள்ளே நீட்டிருப்பேன், பெட்டி கடைக்கு வந்திருப்பேன். இன்னும் யாரும் நம்ம முக்கு ரோட்டுக்கு வந்திருப்பான்டா, வெளிச்சாமி வீட்டை தாண்டி இருப்பேன், வந்திருப்பான்டா வந்திருக்க மாட்டேன். கடைசியில் அந்த வாங்க போனே ஒரு போன் அடிப்பேன் 10 பேர்த்துக்கு, அண்ணே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னே, திடீர்னு வண்டிக்குள்ளே மாடு பூந்துருச்சுனே விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவங்க உசுறு, நீ எப்படி இருக்க, கால் உடஞ்சி போச்சா, உனக்கு ரத்தங்கத்தான் வருதான்னு கேட்க மாட்டேன், சரக்குக்கு ஒன்றும் ஆகலையில அவன் சொல்லுவேன். பீரு பாட்டில் சாப்பிடுச்சு, பீரு வாங்க கொடுத்தே ஒன்று கடிச்சிருவேன், ஏன் பீரு போச்சு. உடனே 10 பேர்ட்ட கேட்பேன், ஏன் மச்சான் உன் பக்காடி நம்மளை கட்டிங் கொடுப்பில்ல மச்சான், நாளைக்கு வாங்கி தரேன் மச்சான். ஏன் நீ காலம் அப்படி இருக்கும், குடி பழக்கம் எல்லாரும் நினைப்பேன். நம்ம ஊரு கெட்ட வழக்கம் இல்லாமல் இருந்தோமே, எப்படி சரக்கு அடிச்சான் அப்படின்னு நினைப்பேன். கிறக முடிக்கல முண்டை, உன்னை கெடுத்து விட்டுருவேன். நான் குடிக்காம தானே இருந்தேன், இப்போ தானே 5 வருஷமா பட்டு இருந்துருவேன் நான். இவன் ஏன்டா யாருமே தெரியல, வெதர்ல எறும்பு கடிச்சாடா அண்ணா தினத்து கத்துறான்டா. ப்ளீஸ் ப்ரோ கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே. இது நாடகமா கராட்டமா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? இவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. உன்னை நாளைக்கு காலையில் கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு 2000 ரூபாய்க்கு விற்று உன் செவரட்டியை சுட்டு திங்கல. தம்பி என்னப்பா ஆய் வருதா, உட்கார். எதை சொல்ல வந்தேனே மறக்க வச்சுட்டானே தம்பி. அண்ணன் சொல்கிற மட்டும் எல்லாரும் அமைதியாக கேளுங்கப்பா, அப்புறம் முடிச்சுட்டு போயிருவேன். அப்புறம் உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்.